ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. ஆடி மாதம் இல்லையா, அதனால் அம்மனுக்கு நான் ஒரு வளையல் மாலை கோர்த்தேன். அந்த வீடியோ தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வளையல் மாலை நான் கோர்த்து அம்மனுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வேறொரு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப அழகான, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வளையல் மாலை எப்படி கோர்த்தேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 15 டசன் இருக்கிற மாதிரி வளையல் வாங்கி வச்சுருக்கேன். சின்னதாக கூட கோர்க்கலாம், நம்ம பிரியம்தான். நான் இப்போது கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் தான் கோப்பேன்றதுனால நான் 15 டசன் வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு, கோல்டன் கலர் த்ரெட்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வளையல் மாலை அறுந்து போகாமல் நிற்கும். அதனால் உள்ளனெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஒயிட் ட்வைன் வேணும்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கோல்டன் கலர் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை 3ஆக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு 3 இன்ச் அளவுக்கு விட்டு ஒரு கம்பியில் இதெல்லாம் ஒன்று கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் முடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறத ஒரு பக்கம் கட்டி வச்சுருக்கேன். ஒரு ஜன்னல் கம்பியிலையோ இல்லை ஒரு ஸ்டூலுடைய கால்லையோ இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம். அடுத்த கார்னரை நமக்கு வேணுன்ற அளவுக்கு உயரம் விட்டு இந்த மாதிரி முடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம்னா சிக்கு ஆகாது. நான் ரொம்ப நீளமாக எடுத்துருக்கிறதுனால நிறைய சிக்காகுன்றதுனால தனித்தனியாக நான் இந்த மாதிரி முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஜடை பின்னுற மாதிரி ஒரு 3 இன்ச் லென்த் அளவுக்கு பின்னிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜடை பின்னுறதுலையே ஒரு வளையலாக கோர்த்துக்கலாம். நமக்கு விரும்பின மாதிரி 2 கலரோ 3 கலரோ இல்லை ஒன்று விட்டு ஒரு கலர் மாற்றி வைக்கிறதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒரே கலர் கோர்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த உயரத்துக்கு பின்னி இருக்கேன். இப்போ ஒரு வளையலாக கோர்க்க போகிறேன். நான் லெஃப்ட் சைடு மட்டும் வச்சு கட்டிட்டு வரேன். நமக்கு வேணும்னா நம்ம ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று மாற்றியும் கோர்க்கலாம். லெஃப்ட் சைடில் மட்டும் கோர்க்கறதுனால ஒரு பக்கம் மட்டும் வளையல் வரும். 2 பக்கமும் மாற்றி கோர்த்தோம்னா 2 பக்கம் வளையல் வரும். இன்னும் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. இந்த மெத்தட் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடில் 2 நூல் இருக்கு இல்லையா, அது 2 நூலுக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு ரெகுலராக ஜடை பின்னுற மாதிரி பின்ன வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த நூல் அந்த பக்கம் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்னுடைய லெஃப்ட் கையில் 2 த்ரெட் வந்துருச்சு. 2 த்ரெட்டுக்கும் நடுவில் ஒரு வளையல் வைக்க போகிறேன். ஒரு த்ரெட்டில் கோர்த்துக்கிறேன், ஒரு த்ரெட்டு வளையலுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ வளையலுக்குள்ளே வர த்ரெட்டை ஆப்போசிட் ஹேண்டுக்கு மாற்றிக்கிறேன். அதை கொஞ்சம் டைட் பண்ணி பின்னிகிட்டே வந்தோம்னா நல்லா டைட்டாக க்ரிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் டைட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். போக போக ரொம்ப ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம். கடகடன்னு பின்னி முடிச்சிடலாம். இதே மாதிரி பின்னிகிட்டே வர வேண்டியது தான். நம்ம ரொம்ப பெருசாக தான் வளையல் மாலை போடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. நமக்கு வேணும்னா வெறும் 3 டிசைன் வாங்கி கூட வளையல் மாலை பின்னி அம்மனுக்கு கொடுக்கலாம். நம்ம பிரியம்தான், வளையல் மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. அதனால் நான் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாலை கோர்த்து அம்மனுக்கு போட்டுருவேன். நீங்கள் கூட இந்த மாதிரி கோர்த்து போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி லென்த்தியாக பின்னிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி வளையல் மாலை கோர்க்கறதுக்கு வளையல் வாங்கணுன்னா நம்ம ஹோல்சேல் ஷாப்ஸில் வாங்கினோம்னா கொஞ்சம் விலை கம்மியாக கொடுப்பாங்க. ரீட்டெயிலர்ஸ் கிட்டே போய் வாங்கினோம்னா ஒரு டசன் வளையலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் இந்த வளையல் பண்டில் வந்து 260 ரூபாய்க்கு வாங்கினேன். 15 டசன் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் வைஸ் எனக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன். போன வருஷம் வாங்கி போட்ட பேங்கிள் வந்து 350 ரூபாய்க்கு வாங்கினதா எனக்கு ஞாபகம். நான் இப்போ 5th இயர் கோர்த்து போடுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 4th 5th எனக்கு தெரியல. வருஷம் நான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். இதை நாங்கள் பின்னிட்டு கொண்டு போய் அம்மனுக்கு போட்டு பார்க்குறப்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது பிளெயின் வளையன்றதுனால கொஞ்சம் விலை கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இதே கொஞ்சம் டிசைன் எல்லாம் வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நான் நிறைய வெரைட்டிஸில் நான் வாங்கியிருக்கேன். போன வருஷம் வாங்கினது கொஞ்சம் ரிச்சாக கோல்டன் கலரெல்லாம் இருந்தது. அது ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து போடலை. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கினேன். அவ்வளோதான், இதே மாதிரி கண்டினியூஸாக பின்னிட்டே வர வேண்டியது தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லா புரியும். நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு
இதில் பிளெயின் வளையல் மட்டும் இல்லை, டிசைன் வளையலில் கூட இந்த மாதிரி மாலை கோர்த்தா அழகாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.